நீங்க என்னைக்காவது உங்க உடம்பு எப்படி இயங்குதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? சாப்பிட்றோம்ல, அதுல கிடைக்கிற எனர்ஜில தான் சொன்னீங்கன்னா முனிவர் மகான்லாம் ரொம்ப நாட்கள் சாப்பிடாம தண்ணி குடிக்காம தவம் பண்ணியிருக்காங்க. அவங்கெல்லாம் எப்படி ரொம்ப நாட்கள் சாப்பிடாம உயிர் வாழ்ந்திருப்பாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? சரி, ஒரு வாட்ச் எப்படி ஒர்க் ஆகுது, இல்ல ஒரு மொபைல் போனோ டிவியோ எப்படி வேலை செய்யுதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? இது தெரியாதா? எல்லாம் மெக்கானிசம் தான் சொன்னீங்கன்னா அது ஒர்க் ஆகிறதுக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படுது. அந்த எனர்ஜி கம்மியாகும் போது அதை சார்ஜ் பண்ணி நம்மளால யூஸ் பண்ணவும் முடியுது. இப்போ இந்த மாதிரி மிஷின்க்கெல்லாம் அது இயங்க ஒரு எனர்ஜி தேவைப்படுது. அது மொபைலா இருந்தா கரண்டாவோ, வாட்சா இருந்தா பேட்டரியாவோ எனர்ஜி தேவைப்படுது. இப்போ இதே மாதிரி நம்ம உடம்பும் மனசும் இயங்க என்ன எனர்ஜி தேவைப்படுதுன்னு தெரியுமா? அதுதான் காஸ்மிக் எனர்ஜி, பிரபஞ்ச சக்தி. இத எப்படி அடையிறதுன்னு தெரியுமா? இத தெரிஞ்சுக்கிட்டா எப்படி லோவான பேட்டரியை சார்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மிஷின் ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி நீங்களும் உங்களை சார்ஜ் பண்ணி முன்ன இருந்ததை விட அதிக எனர்ஜியும் நீங்க நினைச்சதை பண்ணக்கூடிய சக்தியும் கிடைக்கும். காஸ்மிக் எனர்ஜினா என்ன, அதை எப்படி ரிசீவ் பண்றதுன்னு இந்த வீடியோல டீடைல்டா பார்ப்போம். நீங்க இந்த பிரபஞ்சத்தோட சக்தியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு ஃபுல்லா பாருங்க. நான் உங்கள் மிஸ்டர் உத்தமன், இது உங்க பிரைன் 45. நாம தினமும் கண்களால பார்க்க முடியாத நிறைய சக்திகளால சூழப்பட்டிருக்கோம். அதுல ஒண்ணுதான் காஸ்மிக் எனர்ஜி. நம்ம கலாச்சாரம்ல பிராணம்னும், சைனீஸ்ல சீனும், ஜாப்பனீஸ்ல கீ அப்படிங்கிற வார்த்தையினாலும் அழைக்கப்படுது. பேர் என்னவோ வேற வேறையா இருந்தாலும் இந்த காஸ்மிக் எனர்ஜி பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்க ஒரு சக்தி. இந்த சக்தி நமக்குள்ள வரதுக்கான வழி தியானம், ஆழ்ந்த தூக்கம், அமைதி. நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், இது மூணுமே ஒரே விஷயத்தை தான் சொல்லுது. தியானம் பண்ணும் போதும் எதுவும் யோசிக்காம இருப்போம், ஆழ்ந்த தூக்கத்திலையும் எதையும் யோசிக்க மாட்டோம். சோ எதையும் யோசிக்காம இருக்க நிலையில இருக்கும்போது காஸ்மிக் எனர்ஜி நமக்குள்ள வருது. நம்ம உடம்பு செயல்படுறதுக்கு சாப்பாடா சாப்பிட்றோம். அதுல இருந்து கிடைக்கிற எனர்ஜி மூலமா நம்மனால பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ண முடியுது. இதே நம்ம மனசு ஆக்டிவா இருக்க தேவைப்படுற எனர்ஜி தான் காஸ்மிக் எனர்ஜி. இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, காஸ்மிக் எனர்ஜி கம்மியா இருக்கிறவங்க எப்பவுமே லோவாவே ஃபீல் பண்ணுவாங்க, நிறைய கோவப்படுவாங்க, எனக்கு மட்டுமே இப்படி நடக்குதுன்னு புலம்பிட்டே இருப்பாங்க. இதே காஸ்மிக் எனர்ஜி தொடர்ந்து நிறைய கிடைச்சவங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் கவலைப்பட மாட்டாங்க. அதிகமா கோவப்படுறதோ பயப்படுறதோ இல்லாம எப்பவும் பாசிட்டிவாவே ஹாப்பியா இருப்பாங்க. சில பேரை பார்த்தாலே தெரியும் நிறைய ப்ராப்ளம் இருக்கும், ஆனா அவங்க எப்பவுமே பாசிட்டிவாவே பேசுவாங்க. எது வந்தாலும் பார்த்துக்கலான்னு தைரியமா இருப்பாங்க. மத்தவங்க கூட இருக்கும்போது அவங்களையும் சந்தோஷமா வச்சுப்பாங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் காஸ்மிக் எனர்ஜி அதிகமாவே கிடைச்சிருக்கும். அதோட வெளிப்பாடு தான் அவங்க சந்தோஷமாவும் எது வந்தாலும் சமாளிக்க கூடிய ஆளாவும் இருக்கிறதுக்கு காரணம். இந்த காஸ்மிக் எனர்ஜியை நீங்களுமே ஃபீல் பண்ணிருப்பீங்க. காலையில நல்லா தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் மைண்ட்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். சின்னதா ஒரு பவர் நாப் எடுத்ததுக்கு அப்புறமும் பிரிஸ்கா ஃபீல் பண்ணுவீங்க. இதெல்லாம் பாடியோட அட்டானமி ஃபங்க்ஷன் இல்ல, நீங்க ரிலாக்ஸ்டா இருக்கும்போது காஸ்மிக் எனர்ஜி கிடைக்குது. அந்த சக்தியில தான் பிரிஸ்கா ஃபீல் பண்றீங்க. இந்த காஸ்மிக் எனர்ஜி பிரபஞ்சம் கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய சக்தி. இந்த எனர்ஜி நம்ம எல்லாருக்கும் அப்போ அப்போ கிடைச்சிருக்கும். உதாரணமா, கோவிலுக்கு போகும்போது கண்டிப்பா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரணும்னு சொல்றத கேட்டிருப்பீங்க. அது ஏன்னு தெரியுமா? கோவில் கோபுரத்துல இருக்கிற கலசம் தான் காஸ்மிக் எனர்ஜியை ரிசீவ் பண்ற ஆண்டனா. இப்ப அந்த கோவில் ஃபுல்லா காஸ்மிக் எனர்ஜியால நிரம்பி இருக்கும். அந்த இடத்துல கொஞ்ச நேரம் எதையும் யோசிக்காம உட்கார்ந்தாலே நம்மள சுத்தி இருக்கிற காஸ்மிக் எனர்ஜி நமக்குள்ளேயும் போக ஆரம்பிக்கும். இதனாலதான் கோவில்ல கொஞ்ச நேரமாவது உட்காரணும்னு சொல்லுவாங்க. காஸ்மிக் எனர்ஜி எப்படி வேலை செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, எப்படி ஒரு கோவில்ல காஸ்மிக் எனர்ஜி ரிசீவ் ஆகிறதுக்கு கலசம் ஆண்டனாவா செயல்படுதோ அதே மாதிரி நம்ம உடம்புலயும் அந்த காஸ்மிக் எனர்ஜியை ரிசீவ் பண்ண ஏதாவது இருந்தாதான பிரபஞ்ச சக்தி நமக்குள்ள வரும். அப்படி ரிசீவரா செயல்படுறது நமக்குள்ள இருக்க சக்கரங்கள். மூலாதாரா, சுவாதிஸ்தானா, மணிப்புரா, அனாஹதா, விசுத்தா, ஆஜ்னா, சகஸ்ட்ரா, இந்த 7 சக்கரங்கள் மூலமா தான் பிரபஞ்ச சக்தி உடல் முழுவதும் பரவுது. நம்ம மூளை மற்றும் நரம்புகள் இந்த சக்தியை உணரவும் செய்யுது. இந்த காஸ்மிக் எனர்ஜி நம்மளை சுத்தி எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய ஒண்ணு. ஆனா நம்ம மனநிலை அமைதியா இருந்தாதான் இந்த சக்தியை அடைய முடியும். இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், மன அமைதி.
எப்பவுமே குழப்பமா இருக்க உங்க மனசு இப்ப அமைதியா இருக்கிறது மட்டும் இல்லாம கடினமான சூழ்நிலையிலையும் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியும். கவலையும் மன அழுத்தமும் குறையும். செகண்ட் ஒன், உடல் ஆரோக்கியம். இந்த காஸ்மிக் எனர்ஜி நம்ம உடம்புக்குள்ள நரம்பு மண்டலம் ஃபுல்லா ஃப்ளோ ஆகிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிச்சு நம்ம உடம்புல இருக்க பிரச்சனைகள்லாம் சரியாகும். முன்ன இருந்ததை விட நம்ம உடம்பு அதிக ஆற்றலும் புத்துணர்ச்சியாவும் இருக்கிறத உணர முடியும். தேர்ட் ஒன், ஆன்மீகம். இத கண்டினியூவா பண்றதுனால ஒரு டிவைன் ஃபோர்ஸை ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்குள்ளேயே ஒரு குரல் கேட்கிறத உணர்வீங்க. அந்த குரல் எது சரி எதை பண்ணக்கூடாதுன்னு உங்ககிட்ட சொல்லும். தியானம் பண்றதுல அதிக ஆர்வம் காட்டுவீங்க. சுயநலம் இல்லாம பொதுநலமா யோசிக்கவும் ஆரம்பிப்பீங்க. ஃபோர்த் ஒன், தன்னம்பிக்கை. உங்க மன உறுதி அதிகரிக்கும். நீங்க நினைச்ச விஷயத்த உங்களால கண்டிப்பா செஞ்சு முடிக்கவும் முடியும். ஃபிஃப்த் ஒன், உணர்ச்சி கட்டுப்பாடு. எந்த உணர்வுகளை எந்த அளவுல காட்டணும்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதிகமா எந்த விஷயத்துக்கும் கோவப்பட மாட்டீங்க, ரொம்ப சோகமாவும் ஆக மாட்டீங்க. எல்லா உணர்ச்சிகள்லயும் சமநிலையா இருப்பீங்க. இத சயின்டிபிக்கா பாத்தீங்கன்னா தியானம் செய்யும் போது மூளையில ஆல்பா மற்றும் தீட்டா அலைகள் அதிகமாகுது. இது ரிலாக்ஸேஷன் மற்றும் ஈலிங்க தூண்டுது. நம்மளோட மூளையில ஆல்பா அலைகள் அதிகரிக்கும் போது மனம் ஒரு ஆழ்ந்த அமைதிக்கு போய் காஸ்மிக் எனர்ஜியை பெற தயாராகுது. இத விஞ்ஞானம் கூட எலக்ட்ரோ என்செஃபலோகிராம்ங்கிற EEG மூலம் நிரூபிச்சிருக்காங்க. இப்போ இந்த பிரபஞ்ச சக்தியை பெறுவதற்கான தியான முறைய பார்ப்போம். இதுக்கு ஏத்த நேரம் காலையில சூரியன் வரதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி, அதாவது பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய நேரம். உங்களுக்கு பிடிச்ச இடத்துல கண்களை மூடி உட்காருங்க. இப்போ 2 கைகளையும் விரிச்சு வானத்தை பார்த்த மாதிரி வைங்க. மெதுவா மூச்சை இழுத்து விடுங்க. இத கண்டினியூவா பண்ணும்போது உங்க மைண்ட்ல நிறைய எண்ணங்கள் ஓடும். அதை தடுக்க முயற்சி செய்யாம உங்க மூச்சுல மட்டுமே கவனத்தை செலுத்துங்க. முதல் 10 நாளைக்கு இந்த மாதிரி தேவையில்லாத எண்ணங்கள் வந்ததுக்கு அப்புறம் தியானத்துக்குள்ள போவீங்க. இத ரெகுலரா பண்ணதுனால 10வது நாளுக்கு அப்புறம் மூச்சுல கான்சென்ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு எந்தவித தாட்ஸும் வராம ஆல்பா ஸ்டேட்டுக்கு போயிருப்பீங்க. மூச்சையும் கவனிக்காம இருப்பீங்க. இப்போ ஆழ்ந்த தியானத்துல இருப்பீங்க. இந்த நிலைய சமஸ்கிருதம்ல நிர்மல் ஸ்திதின்னு சொல்லுவாங்க. அதாவது தாட்ஸும் இல்லாத பிரீத்தும் இல்லாத ஒரு அற்புதமான மனநிலை. இந்த நிலையில தான் காஸ்மிக் எனர்ஜியை ரிசீவ் பண்ணுவீங்க. வானத்துல இருந்து பிரபஞ்ச சக்தி உங்க 2 கைகள் வழியாவும் உடம்புல பாயிறத ஃபீல் பண்ணுவீங்க. கைகள் கனமாகும். கொஞ்ச நேரத்திலேயே முழு உடம்பும் தலையும் கனமாகிறத உணர்வீங்க. உங்களை சுத்தி இருந்த பிரபஞ்ச சக்திய இப்போ உங்க உடம்பு உள்வாங்கிற தன்மைக்கு மாறி இருக்கும். இது தினமும் 15ல இருந்து 20 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணி காஸ்மிக் எனர்ஜியை உள்வாங்கிற முறை. இது மட்டும் இல்லாம யோகா பண்றது மூலமாவும் இயற்கை சுற்றுச்சூழல் இருக்கிற இடத்துல வாக்கிங் போறதுனாலையும் காஸ்மிக் எனர்ஜியை ரிசீவ் பண்ண முடியும். ஆல்ரெடி காஸ்மிக் எனர்ஜி நிறைஞ்சிருக்கிற பாசிட்டிவ் பர்சன் கூடயே நீங்களும் இருந்தீங்கன்னா அந்த காஸ்மிக் எனர்ஜி உங்களுக்குள்ளேயும் வரும். என்னதான் இத்தனை மெத்தட் இருந்தாலும் தியானம் பண்ணி உங்க மைண்ட்ல எந்த தாட்ஸும் இல்லாத போது வர காஸ்மிக் எனர்ஜிக்கு அதிக பவர் இருக்கு. இந்த பிரபஞ்ச சக்திய எங்கேயோ போய் தேட வேண்டாம், உங்களை சுத்தியே தான் இருக்கு. அத உங்களுக்குள்ள கொண்டு வந்து உங்க வாழ்க்கைய மாத்துங்க. இந்த வீடியோல காஸ்மிக் எனர்ஜினா என்ன, அதை எப்படி செயல்படுத்துறது, அதனால என்ன நன்மைகள்னு சொல்லியிருக்கேன். இத பத்தி கைடட் மெடிடேஷன் வேணும்னா மெடிடேஷன் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை.